அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை நிறைவு செய்து அதற்கு அடுத்த மாதமாக சஃபர் மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். சங்கைக்குரித்தானவர்களே, என்னதான் நாம் 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்று நவீன வசதிகளில் விஞ்ஞானங்களில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கல்வி அறிவு மக்களிடத்தில் அதிகமாகிவிட்டது என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றும் எப்படி மாற்றார்களிடத்தில் சில மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறதோ அதுபோன்று இன்று இஸ்லாமியர்களிடத்திலும் சில மூட நம்பிக்கைகள், இஸ்லாம் எதையெல்லாம் ஈமானுக்கு உரை வைக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட பிதஅத்தான காரியங்களை நம்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் காபியர்கள் சொல்லுவாங்க, ஆடி மாசம்னா அது ஆகாத மாசம், ஆடி மாசத்துல பொது வீடு குடி போகக்கூடாது, புதுசா ஒரு தொழில் தொடங்கக்கூடாது, திருமணங்கள் செய்யக்கூடாது, விளங்காது அந்த மாசத்துல. என்ன, அது பீடை இறங்குற மாசம். அதனால கடைகள்ல பார்க்கலாம் ஆடி கழிவு, முழு வருடமும் தேங்கி இருந்த அனைத்து பொருட்களையும் கழிக்கிற மாசமே அதுதான். சங்கை குறித்தானவர்களே, இது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் இதை போன்று இஸ்லாமியர்களும் சஃபர் மாதம் ஆடி மாசம் மாதிரி ஆகாத மாசம், பீடை இறங்குற மாசம். அரபியில் சஃபர் என்று சொன்னால் பூஜ்ஜியம் அப்படின்னு அர்த்தம், காலி. ஏன் அப்படி அரபுகள் இந்த மாதத்திற்கு பெயர் வைத்தார்கள்? ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிற ஹாஜிகள் கிட்டத்தட்ட அந்த முஹர்ரம் மாசத்துலதான் எல்லாம் வெளியே வந்துருவாங்க. சஃபர் மாசம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் காபத்துல்லா அன்றைய காலத்தில் காலியாக இருந்தது. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா காலங்களிலையும் காபத்துல்லா நிறைந்து வருகிறது. அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அப்படி அந்த காபத்துல்லா காலியானதை முன்வைத்தார்கள், சஃபர் என்று பெயர் வைத்தார்கள். அதுலயும் சஃபர்னா வெறும் சஃபர் அல்ல, முஹர்ரம் அப்படின்னா முஹர்ரமுல் ஹராம், சங்கைக்குரிய முஹர்ரம். அப்படி ஒவ்வொரு மாசத்தோடும் ஒவ்வொரு விஷயத்தை இணைச்சாங்க. சஃபருக்கு எதை இணைச்சாங்கன்னா சஃபருல் முதஃபர், வெற்றி நிறைந்த சஃபர் மாதம் அப்படின்னா இந்த மாதத்தோடு வெற்றியை இணைத்தார்கள். சங்கை குறித்தானவர்களே, அதனால உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய ஈமான், ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை, எனது வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் எனக்கு ஏற்படுகிறதோ எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. எனக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வருகிறதோ அதை தருபவனும் அல்லாஹ்தான். நோயை தருபவன் அல்லாஹ், கஷ்டத்தை தருபவன் அல்லாஹ், ஏழ்மையை தருபவன் அல்லாஹ், வறுமையை தருபவன் அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டுமே தவிர சில பொருட்களோடு எனது வாழ்வினுடைய லாப நஷ்டங்களை நான் தொடர்புபடுத்தி பார்க்கிறேன் என்று சொன்னால் இது மூட நம்பிக்கை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அதுவா, இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். நபி அவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க, லா அதுவா, தொற்று நோய் கிடையாது. அந்த ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமைக்கான அரபிகள் இடத்துல இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சாமா, சில நோய்கள் வந்ததுன்னா ஒரு ஆளுக்கு வந்து அடுத்தடுத்த ஆளுக்கு அப்படியே பரவிடும். இன்னைக்கு கூட அந்த அம்மா நோய் அப்படி சொல்லுவாங்க. அது போன்று அவர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள், வந்ததுன்னா அது அப்படியே பரவிடும். இதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சங்கை குறித்தானவர்களே, ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் நோய் அல்லாஹ்விடம் கேட்கிறது, யா அல்லாஹ் இன்னைக்கு நான் யார் உடம்புக்குள்ள போக, அல்லாஹ் யாரை கை காட்டுகிறானோ, யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அவரது உடம்பில் நோய் வருகிறது. இன்னும் சொல்ல போனா மாத்திரைக்கோ மருந்துக்கோ டாக்டருக்கோ எந்த சக்தியும் இல்லை. ஒரே நோய் இருவருக்கு ஏற்படுகிறது, ஒரே மருத்துவர், ஒரே மருந்து, ஒரே மருத்துவம். ஆனா ஒருத்தருக்கு நோய் சரியாகிறது, இன்னொருத்தருக்கு நோய் சரியாகிறது இல்லை. மருத்துவரை கொண்டு நோய் சரியாகிறது என்றால், மருந்தை கொண்டு சரியாகிறது என்றால், மருத்துவத்தை கொண்டு நோய் சரியாகிறது என்றால்,
ரெண்டு பேர்த்துக்கு சரியா இருக்கணுமே, ஒருத்தருக்கு சரியானது இன்னொருத்தருக்கு ஆகிறது இல்லையே, என்ன காரணம்? சங்கி குறித்தானவர்கள் நோய் வந்த மாத்திரை சாப்பிடுறது சுண்ணத்து, சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, டாக்டர் இடத்தில் செல்ல வேண்டும். ஆனால் எனது நம்பிக்கை அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். இந்த மாத்திரைக்கு எந்த சக்தியும் இல்லை, இது சுண்ணத்து அவ்வளவுதான், சிஃபாவத் அவ்வளவுதான், அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாத்துல தொற்று நோய் அப்படிங்கிறது கிடையாதுங்களாமா. இப்ப அந்த கிராமவாசி சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இஸ்லாத்தில் தொற்று நோய் கிடையாது என்று சொல்லுகிறீர்கள், பாலைவனத்தில் மான்களை போன்று துள்ளி குதித்து மேய்ந்து கொண்டிருந்த என்னுடைய ஒட்டகங்கள் நல்ல ஆரோக்கியமா இருந்தது, ஒரு சொறி பிடித்த ஒரு ஒட்டகம் எங்கோ இருந்து வந்தது, அதன் காரணமாக மற்ற ஒட்டகங்களுக்கும் அந்த சொறி தொற்றி விட்டது. அப்ப நீங்க தொற்று நோய் இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து திரும்ப கேட்டார்களாம், எங்கோ இருந்து சொறி பிடித்த ஒரு ஒட்டகம் வந்தது அதனால பரவுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எங்கோ இருந்து வந்த அந்த ஒட்டகத்துக்கு சொறியை தொற்ற வைத்தது யார்? அதுக்கு எங்கிருந்து வந்தது? அதுக்கு அல்லாஹ் தானே தந்தான். இதை சொல்லிவிட்டு அறிவுபூர்வமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கி தந்தார்கள். எனவே இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. எனவே சங்கை குறித்தானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோமோ, ஹதீஸே குதுஸியினுடைய கருத்தை அதுதான், அடியான் என்னை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்கிறானோ அவ்வாறே நான் அவனோடு நடந்து கொள்ளுகிறேன். நீங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? பயம்தான். ஏதாவது ஆயிரம் அந்த பயமே பெரிய நோய். நோய் வருதோ இல்லையோ, மனிதனுக்குள் பயம் என்ற அந்த விஷயம் ஒரு பெரிய நோயை உண்டாக்கி விடுகிறது. முதல்ல எல்லாம் பேய் எவனாவது பேய பார்த்த ஒருத்தர் இருக்கிறானா? என்ன கட்டுக்கதை தான். இருட்ட பார்த்து பயந்த காலம், வெளிச்சம் இல்லாத காலம், மின்சாரம் இல்லாத காலம், அன்னைக்கு குழந்தைகளை பயப்படுத்துறதுக்கு சொன்ன விஷயம் தான் பேய். இன்னைக்கு அது பெருசா ஒரு பூதாகரமா. அது போன்றுதான் சங்கை குறித்தானவர்கள். எனவே இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு இடமே கிடையாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நேரத்தில் தரித்திரம் என்பது கிடையாது. இன்னைக்கு புதுசாக வச்சுட்டாங்க, ராகு நேரம் எது, நல்ல நேரம் எது? எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வே சொல்லுகிறான், காலத்தை திட்டாதீர்கள். அல்லாஹ்வே சொல்றாராமா, காலத்தை திட்டாதீர்கள், காலம் நானாக இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறேன். அதனால இது நல்ல நேரங்க, இது கெட்ட நேரங்க. அந்த நேரத்தை யார் குறை சொல்லுகிறாரோ அவர் நேரத்தை குறை சொல்லவில்லை, அந்த நேரத்தை மாறி மாறி வர செய்கிற அல்லாஹ்வை குறை கூறுகிறார். அல்லாஹ்விடத்துல எல்லாமே நல்லதுதான், கெட்டது நல்லா இல்லை. ஆனா இருக்கு, மனிதனுக்கு சில துன்பங்கள், சில இடர்கள், சில கஷ்டங்கள் வருகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது அதுக்கு உன்னுடைய தவறும் காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வருகிறதா, அது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. வமா அஸாபக மின் சய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுகிறதா, அது உங்களின் காரணமாக ஏற்படுகிறது. ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா தலைவிதியை எழுதிட்டானாமா. முழு உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே முழு உலகத்திலும் முதல் மனிதர் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இனி கியாமத் நாள் வரை வருகிற கடைசி மனிதருடைய அனைத்து மக்களினுடைய தலை விதிகளையும் அல்லாஹ் எழுதிவிட்டார். என்னத்தை சாப்பிடுவோம், நம்முடைய மனைவி யாரு, நம்முடைய குழந்தைகள் என்ன, நம்ம என்னத்தை சம்பாதிப்போம், நம்ம என்னத்தை சேர்த்து வைப்போம், எல்லாமே எழுதியாச்சு. அவன் எதை எழுதி இருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். அப்படி எழுதுனதுல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஏட்டில் எழுதி இருப்பான், இவன் இந்த நன்மையை செய்தால் அதன் காரணமாக அவனுக்கு இந்த விஷயம் கிடைக்கும். உதாரணமா ஒருத்தருக்கு எழுதியிருப்பான், அல்லாஹ் இவர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாருன்னா அவருடைய ஆயுள்ல ஒரு 5 வருஷம் கூடும். அவர் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்தார் என்றால் அவரது ஆயுளில் கூடுதல் ஏற்படும். அதுபோன்று சில பாவங்கள், மனிதன் தனது வாழ்க்கையில் செய்கிற சில பாவங்களின் காரணமாக அல்லாஹ் வறுமையை தருகிறான்.
உதாரணம், விபச்சாரத்துல ஒரு மனிதன் ஈடுபடுகிறான். அவனுக்கு என்ன ரிஸ்க் அல்லாஹ் தரணும்னு எழுதி இருந்தானோ அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக அந்த ரிஸ்கில் தடை ஏற்படுகிறது. எனவே சங்கை குறித்தானவர்களே, நல்லதும் கெட்டதும் அல்லாஹுதான் தருகிறான். மனிதன் அவனுடைய செயல்கள் எவ்வளவு அழகாக ஆகிறதோ அதை கொண்டு அவனது வாழ்க்கை அழகாக மாறுகிறதே தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்புக்கும் நன்மையை தீமையை தரக்கூடிய எந்த சக்தியும் இல்லை. காக்காகத்தான் விருந்தாளி வர்றாங்கன்னு சொன்னா காக்கா மனுஷனை விட அறிவாளி ஆயிருச்சான். மனிதன் ஒரு காரியத்துக்கு புறப்படுகிற போது பூனை குறுக்க போறதுனால அவன் காரியம் விளங்காம ஆயிருச்சுன்னா மனிதனை விட பூனை என்ன சக்தி மிக்கதா? ஆந்தை கத்துச்சு, அதனால கெட்ட சகுனம் என்றால் மனிதனை விட ஆந்தைக்கு பெரிய பலமா? சங்கி குறித்தாரவர்களே, நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் படைத்த எந்த படைப்பதங்களிலும் இல்லை, அல்லாஹுதான் தருகிறான். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை கொண்டுதான் நல்லதும் கெட்டது. நல்ல நேரம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இதெல்லாம் மாற்றாருடைய செயல். நிக்காங்களா பொண்ணு மாப்பிள்ளையுடைய ஜாதகம், அது ஏதோ செவ்வாய் தோஷம், அது இருந்துட்டா இன்னொரு செவ்வாய் தோஷம் பிடிச்சோடுத்தா நிக்கா செஞ்சு வைக்கணுமா? விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்ற பூமியிலிருந்து 93 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செவ்வாய் கிரகம் இருக்கிறது. இவன் அந்த கிரகத்தை கிரகம் ஆக்கிட்டான். அது கிரகம், பூமியை சுற்றக்கூடிய ஒரு கோள், அதுக்கு கிரகம்னு பேர் வச்சா அந்த மனுஷ கிரகம் ஆக்கிட்டார். சங்கி குறித்தான எவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த முஸ்லிம்களிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு இல்லை, ஒரு சிலர் தான் அதை நம்புகிறார்கள். நிறைய மாற்றாளனுடைய குடும்பங்களில் நிறைய குமர்களினுடைய திருமண வயதை கடந்தும் கூட இதை காரணமாக வச்சு அவர்களுடைய இளமை கருகி கொண்டிருக்கிறது. அந்த வாலிப பெண்கள் திருமணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால் அவர்கள் தவறுகளில் வீழ்வதற்கு அது காரணமாக அமைகிறது. அதனால இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி நம்பராலஜி, எண் கணிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்பரை வச்சு ராசி, பைக் வாங்குறோமா இந்த நம்பர் வரணும் வந்தா ராசிங்க, நம்பருக்கு ராசிக்கு என்ன இருக்குது? அதமா ஒவ்வொரு விஷயத்துல கார் வாங்குறோமா இந்த நம்பர் இருந்தா நமக்கு ராசியான நம்பருங்க. சில நாடுகளே இப்படி இருக்குதாமா, அந்த பிளைட்ல ஏர்போர்ட்டுக்கு போனா கூட அந்த நம்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணமா 4 3ன்னு வந்தா அதுக்கப்புறம் 4 யூஸ் பண்ண மாட்டாங்க, 3A அப்படின்னு எழுதுவாங்களாம், அடுத்து 5. ஏன்னா 4ங்கிறது பீடை நம்பர். ஆமா, சங்கி குறித்தானவர்களே, எண்ணுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நம்பருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இதெல்லாம் மனிதனாக வளர்த்து கொண்ட சடங்கு சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள். இஸ்லாம் இவைகளை எல்லாம் ஆபத்து என்று சொல்லுகிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமே இதுதான். 7 விஷயங்களை ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுல 7வது விஷயம், நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே சண்டை குறித்தானவர்களே, இதெல்லாம் ஈமானை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய தீனை மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சில மூட பழக்க வழக்கங்கள் அறியாமைக்கால அரபுகளிடத்தில் இருந்தது. அதை குர்ஆன் வன்மையாக கண்டித்தது. அவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, வீட்டுடைய முன் வாசல் வழியா வரமாட்டாங்களாமா. அதை பாவம் நினைச்சாங்க. வீட்டுடைய பின்னால ஒரு வாசல் அமைச்சு அது வழியா தான் வருவாங்களாமா. குர்ஆன் சொன்னது, வலைசல் பிர்ர பிஅன் தத்துல் புயூத மின் அபுவாபிஹா, நீங்கள் இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு வீட்டுடைய பின்வாசலில் வருவதை நன்மை என்று கருதுகிறீர்கள். அதுல எந்த நன்மையுமே இல்லை. நன்மை என்பது அல்லாஹ்வை அஞ்சுவதும் அல்லாஹ்வை பயப்படுவதும் நல்ல அமல் செய்வதும் தான் நன்மை. எனவே வக்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீட்டுடைய முன்வாசல் வழியாகவே செல்லுங்கள் என்று அந்த மக்களுக்கு குர்ஆன் சொன்னது.
அதே மாதிரி அரபுகள் இடத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க காபத்துல்லாவை தவாப் செய்ய போனாங்கன்னா அந்த அறியாமை காலத்தில் அவங்க நிர்வாணமாக தவாப் செய்வாங்களாமா. அப்ப கேட்ட அவங்க விளக்கம் சொல்லுவாங்களாமா, இந்த நாங்கள் பாவம் செய்கிற போது இந்த ஆடைகளை அணிந்து கொண்டுதான் பாவம் செய்தோம். அதனால எப்படி எங்க மேல பாவம் இருக்கோ அந்த மாதிரி எங்க ஆடைகள் மேலேயும் பாவம் இருக்கும். அதனாலதான் பாவத்துடைய ஆடையோடு எதுக்கு காபத்துல்லாவை தவாப் செய்யணும்னு அந்த ஆடையை களைந்து நிர்வாணமாக நாங்க தவாப் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. குர்ஆன் அவர்களுக்கு பதில் சொன்னது, யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய மகனே, நீ ஒவ்வொரு தடவை அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்குள் நுழையும் போது உங்களது ஆடைகளை அழகாக ஆக்கிய நிலையில் நுழையுங்கள், நிர்வாணமாக நுழையாதீர்கள் என்று அவர்களுடைய மூட நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக இல்லாமல் ஆக்கினான். எனவே சங்கை குறித்தாளர்களே, இஸ்லாத்திற்கும் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் எந்த சக்தியுமே கிடையாது. ஹதீஸில் வருகிறது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் பள்ளிக்கு வெளியே வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார். ஜும்மாவுடைய தொழுகை நிறைவடைகிறது. அந்த மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் விசாரிக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஏன் அந்த மனிதர் வெளியே வெயில்ல நின்றுகிட்டே இருக்கிறாரு? அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நம்ம அல்லாஹ்வின் தூதரே, அவர் இப்படி நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு, நான் இனிமேல் உட்காரவே மாட்டேன், நிழல்ல இருக்க மாட்டேன், யாரோடும் பேச மாட்டேன், நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி 4 நேர்ச்சிகளை செஞ்சிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வெயிலில் நிற்பதால் உட்காராம நின்றுகிட்டே இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் இல்லை. அதே மாதிரி அவரு வெயில் நான் நிழலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, அவரை நிழலுக்கு போக சொல்லுங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, இதுவும் மூடத்தனமானது, எல்லாத்தையும் பேச சொல்லுங்க. ஆனா நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாரு, இதை மட்டும் என்ன செய்ய சொல்லுங்க, பூர்த்தி செய்ய சொல்லுங்கள். நம்ம ஊர நிறைய நேர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நிறைய புதகத்தான விஷயங்கள். அங்க போய் நான் முடிய தரேன், இங்க போய் மொட்டை அடிக்கிறேன், எந்த பிரயோஜனம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். அவரை உட்கார சொல்லுங்க, நிழலுக்கு போக சொல்லுங்க, நோன்பை மட்டும் அவரை பூர்த்தி செய்ய சொல்லுங்கள். எனவே சங்கை குறித்தானவர்களே, இபாதத்துகளிலும் சடங்கு சம்பிரதாயங்களை இஸ்லாம் தடுக்கிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய அந்த பாதையில வர்றாங்க. ஒரு வயதான பெரியவரை 2 அவர்களுடைய மகன்களும் தோல்ல புடிச்சுக்கிட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வர்றாரு கைத்தாங்களாக. நபி அவர்கள் அவரை விசாரிக்கிறார்கள், என்ன விஷயம், உங்களால நடக்க முடியல, உங்களுடைய 2 பேர் பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, யார சொல்ல, நாங்க இந்த வயதான முதியவருடைய மகன்கள் தான் 2 பேரும். எங்களுடைய தந்தை இந்த தன்னாடும் வயதில் நடந்தே ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி நியத் செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் நாங்க இப்படி இழுத்துட்டு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், வேண்டாம், இவர் இப்படி ஹஜ்ஜு செய்யணுங்கிற எந்த அவசியம் இல்லை, அவர் என்ன செய்யுங்க, வாகனத்தில் அமர்த்தி ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லுங்கள். சங்கை குறித்தால் ஹஜ் என்பது உயர்ந்த வணக்கம். அதுல கூட இஸ்லாம் எல்லை மீறுவதை எந்த இடத்திலும் விரும்புவதே கிடையாது. அப்ப இபாதத்திலேயே நம்ம தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா, நம்முடைய மற்ற பழக்க வழக்கங்களில் நம்ம எத்தனை விஷயங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். பள்ளி கட்டணா அது நல்லது, நல்ல சகுனம். சண்டை குறித்தானவர்களே, இஸ்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் முற்றிலுமாக இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எந்த விஷயங்களில் வேண்டுமானாலும் குறை இருக்கலாம். அவருடைய தொழுகையில குறை இருக்குது, அவருடைய நோன்பில் குறை இருக்கிறது, அவருடைய மற்ற அமல்களில் குறை இருக்கிறது என்றால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஆனால் அவருடைய ஈமானில், அவருடைய இறை நம்பிக்கையில் குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். குர்ஆன்ல வருது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் அவனுக்கு இணை கற்பிப்பதை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான்.
நன்மை தீமை என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து மட்டும்தான் ஏற்படுகிறது. உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிக்கோ நேரத்திற்கோ காலத்திற்கோ எந்த இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நம்ம எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்படுகிறதா, அதை நீக்குபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது. இஸ்லாத்துல கண் திருஷ்டி இருக்குது, இல்லைன்னா இல்ல. ஹதீஸில் வருகிறது, அல் ஐனு ஹக்குன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கண் திருஷ்டி உண்மையானது. அதை நீக்கிறதுக்கு என்ன வழி? சில துஆக்களை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆக்களை ஓதிக்குங்க, கண் திருஷ்டி இல்லாமல் ஆயிடும். நீங்க நம்மளும் மாற்றார்கள் பார்த்து ஒரு 4 வரமுழகா ஒரு எலுமிச்சம்பழத்தை கட்டி வச்சா கண் திருஷ்டி போயிடும். அந்த வரமுழகாய் எலுமிச்சம்பழம் இன்னும் அவ்வளவு பிரபலமானதுதான். சுப்ஹானல்லாஹ். சண்டை குறித்தான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு கண் திருஷ்டியா, சில துஆக்களை கற்றுத் தந்தார், அதை ஓதுங்கள். நீங்க மாற்றார்கள் நம்ம கிட்ட ஓதிட்டு போறாங்க, நம்ம கிட்ட நம்பிக்கையில நம்ம தான் அதை கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம். எனவே சண்டை குறித்தானது இதுவெல்லாம் நம்முடைய ஈமானில் குறையை ஏற்படுத்துகிற விஷயங்கள். இஸ்லாம் அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ் ரசூலும் எதை கற்றுத் தந்தார்களோ அதுதான் இஸ்லாம். இபாதத் அப்படின்னா என்ன? அல்லாஹும் ரசூலும் எதை கற்றுத் தந்தார்களோ அதை செய்வதற்கு பெயர் தான் இபாதத். ஒருத்தர் தான் மனசுல ஒரு விஷயத்தை நம்பிக்கையா நினைச்சு இது செஞ்சா நன்மை அப்படின்னு செய்யறாருன்னா அது இஸ்லாம் அல்ல, அது இபாதத் அல்ல. வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஒரு உடன்படிக்கை ஒன்று நடக்குது. அங்க ஒரு மரம் ஒண்ணு இருந்துச்சு. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சிக்காரர். மக்கள் எல்லாம் இந்த இடம் பரக்கத்தான இடம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே போய் தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுக்கு எட்டுகிறது. உடனே ஆள் அனுப்புனாங்க, அந்த மரத்தை முதல்ல வேரோடு பிடுங்குங்கள், அந்த இபாதத் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல எதை செய்யணும் நமக்கு சொன்னாங்களோ அதுதான் இபாதத். அல்லாஹ் குர்ஆனில் எதை சொன்னாரோ அதுதான் இபாதத். இது இபாதத் அல்ல, இது பித்அத். இதை கலைந்தெறியுங்கள் என்று அந்த மரத்தை வேரோடு பிடுங்கினார்கள். இன்னும் சொல்ல போனா ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முத்தமிடுறது, உம்ராவுக்கு போறவங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் முத்தமிடுவாங்க. அது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அப்படி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முத்தமிடுகிறார்கள். முத்தமிடும் போது சொன்னார்களாம், ஹஜ்ருல் அஸ்வத் நீ ஒரு கல்லுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஹக்கானது. எனவேதான் நான் உன்னை முத்தமிடுகிறேனே தவிர உனக்கு வேற எந்த சிறப்பும் கிடையாது என்று மக்கள் எல்லாம் கூட்டமா இருக்கும்போது சத்தமா சொன்னாங்களாமா. அப்ப கேட்கப்பட்டுச்சு, ஏன் அப்படி சொன்னீங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இத காரணமா வச்சு நாளைக்கு இஸ்லாத்திற்குள் ஷிர்க்கும் குஃபரும் நுழைந்து விடக்கூடாது, எனவேதான் நான் இதை சொன்னேன். எனவே சங்கையானவர்களே, எதை எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த அளவு செய்யணுமோ அதுதான் இபாதத். ஃபஜ்ரா 2 ரக்காத் தான் தொழுகணும். எனக்கு ஆசைங்க நான் 3 ரக்காத் தொழுகிறேன்னு ஒருத்தர் தொழுதா அந்த தொழுகை கூடுமா கூடாது. லுஹர்னா 4 ரக்காத் தான் ஃபர்ல். ஒருத்தர் எனக்கு ஆசையா இருக்குதுங்க நான் 6 ரக்காத் தொழுகிறேன்னா அது தொழுகையாக ஆகாது. எனவே இஸ்லாமும் சரி, இபாதத்தும் சரி, நம்முடைய நம்பிக்கைகளும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதுதான் தீன், அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான், அதுதான் இபாதத்தை தவிர நாம சில விஷயங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது தீன் ஆகாது, அது ஈமான் ஆகாது, அது இஸ்லாம் ஆகாது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் இந்த பரிசுத்த இஸ்லாத்தினுடைய தூய கொள்கைகளில் நெறி பெறாமல் எல்லா நிலைமைகளிலும் நம்மை படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும்